Welcome to bilingual e-lectures for diploma students. Subject electrical drives and control. Lecture number 14, unit 3 ல நம்ம stepper and servo motor drives and drives பத்தி பார்த்துட்டு இருக்கோம். Servo motor drives. A servo motor may be a DC or AC brushless DC motor combined with a sensor or position feedback system. இப்போ servo motor பார்த்தீங்கன்னா it may be ஒரு DC இருக்கலாம் or AC brushless இருக்கலாம் ஒரு ப்ரஷ் ஒரு டிசி மோட்டார் இருக்கலாம். இது எதோட கம்பைன் பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு ஒரு சென்சாரோட கம்பைன் பண்ணியிருப்பாங்க ஒரு பொசிஷன் ஃபீட்பேக் சிஸ்டம். சென்சாருங்கிறது என்னென்னா இட் கிவ்ஸ் எ அந்த சென்சிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது அந்த டிவைஸ். அது நம்மளோட ஒரு பொசிஷனையோ நம்மளோட வால்யூம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இல்லை நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு சென்ஸ் பண்ண வைக்கிறது தான் சென்சார்ஸ். ஸோ தீஸ் மோட்டார்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் பொசிஷன் கண்ட்ரோல் devices in a closed loop control system. So this is done with the aid of a feedback device such as a position sensor. ஒரு பொசிஷன் சென்சாரோட எந்த பொசிஷனில் ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ணணுமோ அந்த பொசிஷன்லேருந்து ஒரு டிவைஸ் வந்து சென்சாரை வச்சுருப்பாங்க. அது வந்து அதுலேருந்து நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். இந்த பிளாக் டயக்ராம் பார்த்திங்கன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் எ டிப்பிக்கல் சர்வோ மோட்டார் டிரைவ். இது ஒரு ரெஃபரன்ஸ் இன்புட் கொடுத்துருப்பாங்க. இந்த எந்த இடத்துல நம்ம பொசிஷன் இருக்கணுமோ அதுதான் இந்த ரெஃபரன்ஸ் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஆம்ப்ளிஃபையர் வழியாக சர்வோ மோட்டாருக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் கிவன் டு எகெயின் அந்த ஃபீட்பேக் லூப்பில் பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனில் இப்போ இருக்க கரண்ட்டாக இருக்கோ நம்மளோட ஷாஃப்ட்டு அதை வந்து ஃபீட்பேக்காக எடுத்து வி ஆர் கிவிங் டு அன் எரர் டிடெக்டர். இப்போ அந்த ஷாஃப்ட் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது அப்படின்னா இந்த சென்சாரில் வர்ற உங்களோட ஃபீட்பேக் லூப்பில் வர அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அந்த நோ ஆம்ப்ளிஃபிகேஷன் இருக்காது, இந்த ஆம்ப்ளிஃபையாக இருக்காது. த சர்வோ மோட்டார் வில் கண்டினியூ டு பி தேர் இந்த சேம் பொசிஷன். இன்கேஸ் தெர் இஸ் எ எரர், அந்த ஷாஃப்ட் இருக்க வேண்டிய பொசிஷனை விட்டு வேறு இடத்துல எரராக இருந்ததுன்னா தட் எரர் இஸ் கிவன் இந்த சென்சார் வந்து அந்த எரரை சென்ஸ் பண்ணி த்ரூ த ஃபீட்பேக் லூப் இட் இஸ் கிவன் டு த எரர் டிடெக்டர். ஸோ எரர் டிடெக்டர் என்ன செய்யும், இந்த ரெஃபரன்ஸ் இன்புட்டோட அதை வந்து செக் பண்ணி பார்க்கும், ரெஃபரன்ஸ் இன்புட்டோட எவ்வளோ அளவு டிவியேட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ தட் இஸ் கிவன் டு த ஆம்ப்ளிஃபையர். அது எகெயின் அண்ட் ஆக்சுவேட்டரில் சர்வோ மோட்டர் கொடுக்குறப்ப அந்த இடத்துல கரெக்டான பொசிஷன் ரெஃபரன்ஸ் சிக்னலில் கொடுத்துருக்க அந்த இன்புட்டில் கொடுத்துருக்க அந்த பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இதுதான் ஒரு சர்வோ மோட்டாரோட டிரைவ்ஸ். த ஃபீட்பேக் டிவைஸ் கன்வெர்ட்ஸ் த மெக்கானிக்கல் பொசிஷன் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் விச் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் டிவைஸ் பார்த்திங்கன்னா லூப்பில் என்ன பண்ணுதுன்னா இட் கன்வெர்ட்ஸ் த மெக்கானிக்கல் மோஷன் ஆர் பொசிஷன் எனிதிங் அதை என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி ஃபீட்பேக் வழியாக கொடுக்குறது. ஸோ இந்த ஃபீட்பேக் இஸ் எகெயின் எங்கே கொடுக்குறோன்னா வி ஆர் சென்டிங் டு அன் எரர் டிடெக்டர். இஃப் தெர் இஸ் அன் எரர் இட் இஸ் ஃபெட் டைரக்ட்லி டு அன் ஆம்ப்ளிஃபையர் விச் மேக்ஸ் நெசசரி கரெக்ஷன்ஸ். அது நெசசரி கரெக்ஷன்ஸ் இங்கே கொடுக்குது. அண்ட் தீஸ் மோட்டார்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஸ்பீட், டார்க் அண்ட் டைரக்ஷன் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். A typical construction of servo motor drive is given in this figure. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து சர்வோ மோட்டார் பற்றி பார்த்தோம், ஸ்டெப்பர் மோட்டார்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் see about importance of earthing. The meaning of the term earthing or grounding is to connect the electrical equipment to the general mass of the earth by wire of negligible resistance. நம்மளோட எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸாக இருக்கலாம், அதோட அவுட்ரு பாடியை என்ன பண்ணுறோன்னா வி ஆர் கிரவுண்டிங் இட். அதுலேருந்து நம்ம ஒரு கனெக்ஷன் ஒரு ஒயர் மூலம் கொடுத்து ஜென்ரல் பாடி ஆஃப் த எர்த்துக்கு வந்து நம்ம நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் மூலம் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் பிரிங்ஸ் த பாடி ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டு ஜீரோ பொட்டென்ஷியல் அண்ட் தஸ் வில் அவாய்ட் த ஷாக் டு த ஆப்ரேட்டர். அந்த மெஷினோட அவுட்ரு பாடியை தொடர ஆப்ரேட்டருக்கு வந்து அது வந்து ஷாக்கை வந்து அவாய்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம அந்த அவுட்ரு பாடி ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து எர்த்தோட நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணுறது அது பேர் தான் எர்த்திங். த நியூட்ரல் ஆஃப் த சப்ளை சிஸ்டம் இஸ் ஆல்சோ சாலிட்லி எர்த்து டு என்ஷூர் இட்ஸ் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு ஜீரோ. நம்மளோட சப்ளை சிஸ்டம் முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா RYB நியூட்ரல் 3 phase 4 wire சப்ளை சிஸ்டத்தை பார்த்தோம். அதில் இந்த நியூட்ரலை வந்து பீரியாடிக்கெலாம் அங்கங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த நியூட்ரலை வந்து எர்த்து பண்ணியிருக்கணும். அப்படி எர்த்து பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு அவாய்ட் ஷாக்.
நம்ம வந்து அந்த சாலிட் எர்த் பண்ணாமல் இருக்கிறது இந்தியாவில் அது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். ஸோ நியூட்ரல் ஆஃப் த சப்ளை சிஸ்டம் இஸ் ஆல்சோ சாலிட்லி எர்த் டு என்ஷூர் இட்ஸ் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 0. The purpose of earthing the electrical equipments is to bring it to 0 potential and thereby to avoid the shock to the operator. Why do you want to have a earthing? நம்ம வந்து உயிரை முதலாவது காப்பாற்றணும், அதுக்கப்புறம் அந்த மெஷின்ஸ் கூட இருக்க மெஷின்ஸை பாதுகாக்கணும். Due to failure of insulation of a live conductor, it may be in contact with the frame of the machine. ஒரு லைவ் கண்டக்டர் வந்து ஃபெயில் ஆகி ஒரு மெஷினோட ஒரு ஃப்ரேமோட வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுங்க. இஃப் த ஃப்ரேம் இஸ் நாட் எர்த்டு, அது எர்த்தாகாமல் இருக்கிறப்ப அந்த ஃப்ரேமை வந்து வேறு யாராவது தொடுறாங்க, when somebody touches the frame of the equipment they will get shock. ஆனால் அந்த ஃப்ரேமை எர்த் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. பட் இஃப் த ஃப்ரேம் இஸ் எர்த்டு, the voltage of that part with respect to earth does not rise to dangerously higher value. அப்போ எர்த்து பண்ணியிருக்கிறப்ப வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்து அந்த ஆப்ரேட்டரோ யாரோ தொடுறப்ப அது வந்து ரெண்டுக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் ரொம்ப டேஞ்சரஸாக ஹையர் வேல்யூவாக இருக்காது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது, த சிவியர் ஷாக் இஸ் ப்ரிவெண்டட். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எர்த்திங்னா டு சேவ் ஹியூமன் லைஃப் ஃப்ரம் டேஞ்சர் ஆர் ஷாக் ஆர் டெத்து, டு ப்ரொடெக்ட் லார்ஜர் பில்டிங்ஸ் ஃப்ரம் லைட்னிங். பெரிய பெரிய பில்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்னிங்னால தான் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகி கிராக் விழுந்திருக்கும், இடிஞ்சது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த எர்த் பண்ணியிருக்கிறப்ப நமக்கு வந்து சேவ் ஆகுது. நம்ம ப்ரீவியஸ் ஒரு பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலலாம் ரைஸ் மில் டவர்ஸ் இருக்கும். அந்த சிம்னியில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் அரெஸ்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டால் பில்டிங்ஸ், எல்லா டால் பில்டிங்ஸ் மேலேயெல்லாம் லைட்னிங் அரெஸ்டர் வச்சுருக்கணும். அது மாதிரி சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் லைன்ஸ் போகிறது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லைட்னிங் அரெஸ்டர் சர்ஜ் ப்ரொடெக்டர்னு வச்சுருப்போம். நம்ம ஸோ நம்ம லார்ஜர் பில்டிங்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எர்த்திங் கண்டிப்பாக பண்ணணும். டு ப்ரொடெக்ட் ஆல் மெஷின்ஸ் ஃபெட் ஃப்ரம் ஓவர் ஹெட் லைன்ஸ் ஃப்ரம் லைட்னிங். இப்போ எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் எப்படி பண்ணுறோம்னா நம்ம ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலம் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் வந்து பண்ணுறோம். அப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் டு த சப்ஸ்டேஷன் எங்கே வருதுன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றது வரைக்கும் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் தான் வருது, ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். அது வந்து இட் இஸ் ஓப்பனாக தான் இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. அவுட்டோரில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸுக்கு நம்ம எர்த்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து டியூ டு லைட்னிங்னால மில்லியன் வோல்ட்ஸ் இன்டியூஸ் ஆகுது. சர்ஜு பார்த்திங்கன்னா அது வந்து அந்த டைரெக்டாகவே நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வி ஷுட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். அதனால் அதையும் நம்ம வந்து எர்த் பண்ணியிருக்கணும். டு மெயின்டைன் த லைன் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் வி ஷுட் ஆல்சோ அதில் வந்து வேரியஸ் சர்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆகாமல் இருக்க லைன் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு எர்த் பண்ணியிருக்கணும். டு ஆக்ட் அஸ் அ ரிட்டன் கண்டக்டர் ஃபார் த டெலிஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எர்த்தை தான் ஒரு ரிட்டன் ஒயராக நம்ம வச்சுருக்காங்க, ரிட்டன் கண்டக்டராக வச்சுருக்காங்க. ஒரு டெலிகிராஃபிக்கோ ட்ராக்ஷன் ஒர்க்கு நீங்கள் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்னா அந்த ட்ராக்ஷன் நம்ம சொல்கிறது. அந்த ட்ராக்ஷனை பார்த்திங்கன்னா ட்ராக்ஷனில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப மேலே வந்து ஒரு கரண்ட் கலெக்டிங் எக்யூப்மெண்ட் இருக்கும், பேண்டகிராஃப்னு அதுக்கு பேர். அந்த பேண்டகிராஃப் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கரண்ட்டை கலெக்ட் பண்ணி கீழே இருக்க மோட்டார்ஸ்க்கு அனுப்புது. அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் மேலே வந்து அதை டச் பண்ணி போயிட்டுருக்கோம். அதோட ரிட்டன் கண்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெயில்ஸ் தான், அந்த ட்ராக்லேயே தான் அது ரிட்டன் கண்ட்ராக்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம எர்த்து வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பீரியாடிக்கலாக அந்த ஃபீடிங் லைனில் வந்து அங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபீடிங் லைனில் வந்து ஒரு பெரிய காப்பர் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து கீழே வந்து அந்த ரயிலோட கனெக்ட் பண்ணி பீரியாடிக்கலாக அங்கே எர்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எர்த்திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So what is this earthing? Earthing or grounding means direct connection of all metallic non-current carrying parts of electrical equipments such as motor body, metallic covering of cables, earth terminals or of socket outlet etc. to the general mass of the earth. நம்ம வந்து general mass of the earth வந்து ஜீரோ பொட்டன்ஷியல் அப்படி இருக்குன்னு வச்சுருக்கோம். அதனால் இதில் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப சேஃப்டி கிடைக்கிது. தி எர்த் எலக்ட்ரோட் இஸ் பரீடு இன் த கிரவுண்ட். நம்ம வீட்டிலே கூட நமக்கு வந்து சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு எர்த் எலக்ட்ரோடு வந்து கண்டிப்பாக பரி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தோன்னா இந்த சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்க டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் எனர்ஜி மீட்டர் இருக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் கீழே போயிருக்கும், அங்கே ஒரு பைப்போட கொடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
So, a wire coming out from the ground of 2.3 to 3 meters depth from an electrode is called earthing. So, each potential is earth potential is always taken as 0 for all purposes. நம்ம ஜென்ரலாகவே எர்த் பொட்டன்ஷியலை வந்து இட் இஸ் டேக்கன் அஸ் 0 ஃபார் ஆல் பர்பஸஸ். அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எர்த்திங்? டு சேவ் ஹியூமன் லைஃப் ஃப்ரம் ஷாக், டு ப்ரொடெக்ட் லார்ஜ் பில்டிங்ஸ் ஃப்ரம் லைட்னிங், டு ப்ரொடெக்ட் ஆல் மிஷின்ஸ் ஃபெட் ஃப்ரம் ஓவர்ஹெட் லைன்ஸ், டு ஆக்ட் அஸ் அ ரிட்டன் கண்டக்டர். நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஷாக் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் எர்த்து பண்ணாமல் இருக்கிறப்ப என்ன நடக்குதுங்கிறத இந்த ஒரு டயக்ராமில் பார்க்கலாம். நீங்கள் human body is a conductor. When the live wire touches the body, current completes its path through the body and earth. Hence, the muscular functions of the body are paralyzed due to the current's action on the nervous system and causing breathing to stop, severe burns and resulting in death. இப்போ இந்த ஒரு மெஷின் வந்து எர்த்து ப்ராப்பராக எர்த்து பண்ணலையோ இல்லை எர்த்தே பண்ணாமல் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து இதில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஏற்பட்டு கரண்ட் ஃப்ளோ இருக்குது. அப்போ அந்த ஆப்ரேட்டர் அதை டச் பண்ணுறப்ப என்ன ஆகுது? ஹீ இஸ் பிகமிங் எ கண்டக்டர். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வழியாக அந்த கரண்ட் ஃப்ளோவாகி கீழே இருக்க எர்த் வழியாக போய் அவர் கால்லையும் எதுவும் இன்சுலேட் பண்ணி இல்லை. ஸோ ஹீ இஸ் பிகமிங் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அவர் வழியாக ஃப்ளோவாகி இங்கே கீழே வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நமக்கு தெரியும் கரண்ட் ஆல்வேஸ் என்ன பண்ணுதுன்னா இட் ஃப்ளோஸ் த்ரூ எ க்ளோஸ்டு பாத் ஒன்லி. அப்போ என்ன வந்து யார் அந்த பார்த்தை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம தான் அந்த எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டர் இஸ் கம்ப்ளீட்டிங் த ஹூவர் இஸ் டச்சிங் திஸ். அப்போ இதுதான் இதோட முக்கியமான அந்த டேஞ்சரஸ் பார்ட் வந்து வி ஷுட் எர்த் திஸ் பார்ட். இந்த பகுதியை நம்ம எர்த் பண்ணணும். நான் மெட்டாலிக் கரண்ட் கேரிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கண்டக்டர்ஸ் எல்லாம் பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம எர்த் பண்ணிடணும். இப்போ ஹியூமன் பாடி பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் அன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி. நம்மளோட நர்வஸ் சிஸ்டமே நீங்கள் மல்டிமீட்டரில் வச்சு லேபரட்டரியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கிலோ ஓம்ஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா வில் ஹேவ் ஜென்ரலாக ஒரு 10,000 ஓம் டு 50,000 ஓமில் இருக்கும். இப்போ வித்தவுட் ஸ்வெட்டிங் ஆஃப் எ ஹியூமன் பாடி எடுத்துட்டிங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 80,000 ஓம்ஸ் இருக்கலாம். ஆனால் டியூரிங் ஸ்வெட்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி டிக்ரீசஸ். ஆர் நீங்கள் வந்து இப்போ குளிச்சுட்டு வரீங்க, ஒரு பாத் எடுத்த பிறகு ஒரு மழையில் நனைஞ்சிக்கிட்டு வர்றீங்களோ அந்த நேரத்தில் பார்க்குறப்ப உங்களோட வந்து 1000 ஓம்ஸ் டு ஒரு 5000 ஓம்ஸ்குள்ளே ரெடியூஸ் ஆயிரும். இப்போ 10,000 ஓம் டு 50,000 இல்லைனா 80,000 ஓம்ஸ்லேருந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகி 1000 ஓம் டு ஒரு 5000 ஓம்ஸு ரெடியூஸ் ஆகிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இஃப் வி டச் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் அட் தட் டைம் த கரண்ட் இஸ் கண்டக்டட் த்ரூ அவர் பாடி டு த எர்த். அது வந்து நமக்கு சேஃப்டியே கிடையாது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா மழை காலத்துலலாம் நம்ம வந்து சுவிட்ச் போடுறப்ப கவனமாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம வந்து அதை டச் பண்ணுறப்ப தொடுறப்ப ஒரு பேர்ஃபிட்டாக தொடக்கூடாதுமாங்க. ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒயர் தொடுறது அது ஏன்னா நம்மளோட பாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. அப்போ நம்ம அதில் வந்து ஒரு ஸ்விட்சிங் சர்ஜோ இல்லை தண்ணியில் படுறப்ப கையில் தொடுறப்ப நம்ம வந்து வீல் பிகம் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா சாதாரண ஒரு மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் 10 mA to 20 mA கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்பே ஒரு மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் நடைபெறுது. அப்போ வந்து ஒரு பேரலைஸாக ஆகுது, இந்த மஸ்குலர் கான்ட்ராக்ட் ஆகுது. அந்த மசில் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ஷன் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் நடக்குது. வென் தெர் இஸ் 100 mA நம்ம யூஸ்வலாக நினச்சிக்கிறோம் 1 ampere 2 amperesலாம் வந்து லோவான கரண்ட்டு, அதை வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. இட் இஸ் நாட் ஸோ. 100 mA இருக்குது. 100 mA to 300 mA வரைக்குமே நம்ம பாடி அதுக்கு மேலே தாங்காது. வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன் ஆஃப் த ஹார்ட். இது வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு 100 mA கரண்ட் போதும். நம்ம இந்த டச் பண்ணுறோம் அப்படின்னா 100 mA இது வழியாக ஃப்ளோ ஆகி இந்த ஹார்ட் வழியாக போய் ஹார்ட்டில் உள்ள மசில்ஸ் வந்து டீஃபைப்ரேட் ஆகிடும். அப்போ அந்த மசில்ஸ் வந்து அது பீசஸாக போகிறப்ப நமக்கு என்ன ஆகிடுதுன்னா நமக்கு இட் லீட்ஸ் டு டெத். ஸோ நம்மளோட இந்த கரண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ நிறைய நேரம் பார்ப்போம் நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அயன் பாக்ஸில் உள்ள அதில் சரியாக இருக்கிற கேபிள் பிரிஞ்சிருக்கும், அதை வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க. அந்த கேபிள் வந்து உடனே ஒரு இன்சுலேஷன் டேப்பை போட்டு ஒட்டிடுவாங்க. அது பிரிஞ்சு வந்து டச் பண்ணால் ஈஸியாக என்ன ஆகிடும், ஒரு சாதாரண அயன் பாக்ஸ்லேயே அதில் உள்ள கரண்ட்டே போதும் ஒருத்தவங்களுக்கு ஷாக் அடித்து இறக்குறதுக்கு. அது மாதிரி நம்ம இந்த மில்லிஆம்ஸ் எந்த லெவல் ஆஃப் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுதுங்கிற நாலேஜ் எல்லாருக்குமே தேவை.
So the electrical circuit is closed when we get electric shock due to this nervous structure, heart, lungs and brain are affected. If the current is heavy, death may occur. Therefore, we must know even though the current is essential, if it is used wrongly, it will cause heavy loss, that is death and economical loss. இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா மனிதர்களோட அஜாக்கிரதையினால் இந்த கரண்ட் மூலம் ஏற்படுற டெத் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த லைட்னிங் அப்போ நம்ம மில்லியன் வோல்ட்ஸ் சர்ஜஸ்னால அதிகமாக பார்த்திங்கன்னா ஓப்பன் இப்போ ஒரு ஃபீல்டுலேயோ இல்லை கண்டக்டர் அறுந்து விழுந்தது அதில் தண்ணியில் கால் வைக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஷாக்கோ லைவ் கண்டக்டரில் வந்து கான்டாக்ட்னாலேயோ எவ்வளோ பேரோட டெத்து நடந்துகிட்டே தான் இருக்குது. What is the importance of earthing? Earthing வந்து the meaning of the term earthing or grounding is to connect to the electrical equipment to the general mass of the earth by wire of negligible resistance ன்னு பார்த்தோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒயரிங் பண்ணுறப்ப ஃபேஸ் நியூட்ரல் எர்த் அப்படின்னு பண்ணுறோம். இந்த எர்த்திங் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா அது நிச்சயமாக நமக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நிறைய நேரம் வந்து செய்தித்தாளில் வந்து நியூஸ் பார்க்குறோம், கிரைண்டரை தொடுறப்ப மிக்சியில் அதிலெல்லாம் வந்து சரியான முறையில் எர்த்திங் இல்லாதனால அடிபட்டு ஷாக் அடித்து இறக்குறாங்க. அப்போ எப்படி கிரைண்டர் அப்படி இருக்குன்னா அது அட்லீஸ்ட் லோக்கல் எர்த்தாவது பண்ணணும். அதில் ஒரு 3 pins பார்த்திங்கன்னா 3 pin சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய பின் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க பெரிய பின் அதான் எர்த்து பின், அதில் பார்த்திங்கன்னா அதை லோக்கலாக அது நம்ம எர்த்து பண்ணியிருக்கணும். கிராமங்களில் அதெல்லாம் பண்ணாததுனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. சரி, இப்போ இப்படி எலக்ட்ரிக்கல் ஷாக் அடித்தவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன முதல் உதவி செய்யணும் அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எய்டு. டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன், ஏதோ ஒரு காரணத்தினால எ மேன் அஃபெக்ட்ஸ் ஃப்ரம் சடன் ஆக்சிடென்ட் அக்கர் ஆர் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சுன்னா ஹீ மே பி ட்ரீட்டட் பை ஃபர்ஸ்ட் எய்ட் மெத்தட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் டெத் பிஃபோர் டேக்கன் இன்டு ஹாஸ்பிட்டல். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்கிற ஒரு முதல் உதவி பேர் தான் முதலுதவி. அப்போ இந்த ஃபஸ்ட் எய்டு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்க நமக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றியான நாலேஜ் இருக்கணும். நம்ம அதை ராங்காக செய்கிறப்ப அது வந்து அவங்க இறந்து போகக்கூடியதான சான்ஸை கூட உருவாக்கும். அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் எய்டு எப்படி பண்ணுங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே இது இருக்கணும். when a person is affected by current shock, first the circuit should be disconnected. முதலாவதாக நம்ம வந்து அந்த சர்க்கியூட் வந்து மின்சாரம் எந்த சர்க்கியூட்டில் ஷாக் அடிச்சிருக்காங்களோ அதில் உள்ள ஒரு மெயின் ஸ்விட்சை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண தெரியணும். நம்ம வீடுகளிலே இருக்கிறதுனா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இருக்குது, டிபி இருக்குது அப்படின்னா அதில் மெயின் ஸ்விட்சை வந்து கனெக்ட் பண்ண ஆஃப் பண்ண எல்லாருக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும், தெரிஞ்சிருக்கணும் நம்ம. அப்போ ஸ்விட்ச் வந்து ஃபஸ்ட்டு எதில் ஷாக் அடிச்சிருக்கு ஒருத்தவங்கன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இமீடியட்டாக நம்ம என்ன செய்யணும், உடனே போய் அந்த மெயின் ஸ்விட்ச் எங்கே இருக்கோ அந்த மெயின் ஸ்விட்சை வந்து பக்கத்துலேயே, அதுக்காக மெயின் ஸ்விட்சை வந்து 5 minutes ட்ராவல்லலாம் போய் பண்ணக்கூடாது. இமீடியட்லி வித்தின் 1 minute, அந்த லெஸ் தென் 1 minute போய் அந்த ஸ்விட்சை நம்ம போய் ஆஃப் பண்ணுறதுக்கு தெரியணும். அதுதான் அது ஒரு நாலேஜ் வந்து அந்த அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணணும். டிஸ்கனெக்ஷன் ஆஃப் த ஸ்விட்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் த மெயின் ஸ்விட்ச் இஸ் நியரர் புட் ஆஃப் த ஸ்விட்ச். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அதே நேரம் என்ன பண்ணோம், யூஸிங் எனி வுட்டன் ஸ்டிக்கு, ஒரு வுட்டன் ஸ்டிக் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம என்ன பண்ணோம், வி குட் டிஸ்கனெக்ட் த பர்சன் ஃப்ரம் த சர்க்கியூட். அவங்கள வந்து அந்த ஸ்விட்ச் இருக்க அந்த லைவ் கண்டக்டரையோ அதை தொட்டுட்டு இருக்கிறத வச்சு நம்ம வுட்டன் ஸ்டிக்கை வச்சு நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படாதபடி செய்யணும். த பர்சன் ஹூ இஸ் ஹெல்பிங், அந்த யார் அந்த விக்டீம்க்கு ஹெல்ப் பண்ண போகிறவங்க நம்ம போய் அவங்களோட ஷாக்கில் மாட்டிக்கக்கூடாது. நம்ம கையில் எதுவும் படாதபடி அந்த வுட்டன் ஸ்டிக்கை வச்சு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் immediately send him to consult a doctor. If an electrician or any person is still in contact with a live wire or equipment that gives him the shock, he must be quickly released from electric current, first by switching off the supply. அப்போ எப்படின்னா என்ன, insulate yourself from the ground and pull the patient by using a wooden stick. நம்ம என்ன பண்ணணும், நம்மளை இன்சுலேட் பண்ணிக்கணும், நம்மளும் செருப்பெல்லாம் போட்டிருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு மரப்பலகை அது மாதிரி இல்லை நின்றுட்டு அவங்கள என்ன பண்ணணும், we have to pull them out. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது நெருப்பு எரியிற மாதிரி இருக்குது, burning the clothes அப்படின்னா we have to extinguish any spark in the clothes of the patient. Then verify whether he is breathing or not. அவங்க மூச்சு விடுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். Send for the doctor. உடனே நம்ம டாக்டருக்கு இமீடியட்டாக சொல்லி அனுப்பணும். Till the doctor arrives, gives first aid treatment for breathing. டாக்டர் வர்ற வரைக்கும் இல்லை ஆம்புலன்ஸ் சொல்லி வர்ற வரைக்குமா நம்ம ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது.
If the affected person lose his consciousness but breathing is normal, then loosen his clothes and apply cold water on his face and keep him open air. அவங்களோட என்ன பண்ணணும்னா, நீங்கள் அவங்க கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஆயிட்டாங்க அப்படின்னா, ப்ரீத்திங் இருக்குது, ஆனால் அதுக்காக நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் இறுகி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம லூசன் பண்ணி விடணும். அப்ளை கோல்டு வாட்டர், அவங்க ஃபேஸில் தண்ணியை வந்து லைட்டாக தெளிக்கணும். அவங்கள ஒரு நல்லா காற்று போகக்கூடாதான இடத்துல வைக்கணும், ஓப்பன் ஏரில். இஃப் த பர்சன் டஸ் நாட் ப்ரீத், இப்போ அவங்க வந்து ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம், இமீடியட்லி நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தட் மூலம் வி ஹவ் டு அரேஞ்ச் ஃபார் த ப்ரீத்திங். அது அவங்களோட வாயை நல்லா தொடச்சிட்டு அவங்களோட கீப் இட் க்ளீன் ஹீஸ் மவுத் அண்ட் கீப் இட் ஓப்பன், தென் வி ஷுட் டூ ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படி வந்து எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, லே த பேஷண்ட் வித் ஹிஸ் ஃபேஸ் டவுன்வர்ட்ஸ், அவங்களோட முகம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வந்து அவங்கள படுக்க வச்சுக்கணும். கிளியர் ஹிஸ் மவுத் அண்ட் த்ரோட், அவங்களோட மவுத்தையும் த்ரோட்டையும் வந்து அது எதுவும் பிளாக் ஆகிருக்க மாதிரி கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நீல் ஓவர் த பேஷண்ட்ஸ் பேக், நீங்கள் பின்னாடி வந்து பேஷண்ட்ஸோட பேக்கில் பின்னாடி உட்காந்துட்டு அண்ட் பிளேஸ் போத் ஹேண்ட்ஸ் நியர் த லோயஸ்ட் ரிப்பு, அவங்களோட ஹேண்ட்ஸ் ரெண்டும் பின்னாடி வச்சுருக்கணும், அவங்களோட பின்னாடி இருக்க ரிப்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இன் சச் எ வே தட் த ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ், கைகள் வந்து கொஞ்சம் அகல விரிச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு while the 2 thumbs almost touch each other and parallel to the spine, ஸ்பைனல் கார்டுக்கு பேரலாக வந்து அந்த தம்ஸை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் படுக்க வைக்கணும். Then rock yourself gently forward, keeping the arms straight and press slowly for about 2 seconds. நம்ம கொஞ்சம் மேலே கீழேமா அவங்கள வந்து என்ன பண்ண ராக்கிங் பண்ணணும். நம்மளோட ஆர்ம்ஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ப்ரெஸ் ஸ்லோலி ஃபார் அபவுட் ஒரு 2 செகண்டுக்கு. நவ் த ரிலாக்ஸ் த ப்ரெஷர் அண்ட் கம் டு த ஒரிஜினல் நீலிங் பொசிஷன். இதே ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 15 times a minute பண்ணணும். திஸ் ப்ராசஸ் எஃபெக்ட்ஸ் த பேஷண்ட்ஸ் லங்ஸ் எக்ஸ்பேண்ட், இந்த லங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும், கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும், அண்ட் தஸ் காசஸ் ப்ரீத்திங் and continue this operation until natural breathing is re-established. ஒரு டயஃப்ராம் வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம லங்ஸோட ப்ரீத்திங்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பண்ணுறோம். இது ஒரு மெத்தட் 1. இப்போ மெத்தட் 2 பார்த்திங்கன்னா மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளோட சுவாச காற்றை ஊதி அவங்களோட லங்ஸை வந்து செயல்பட வைக்கிறது. லே த பேஷண்ட் ஆன் ஹிஸ் பேக், அவங்க பின்னாடியில் வந்து படுக்க வச்சுட்டு கிளியர் ஹிஸ் மவுத் அண்ட் த்ரோட், மவுத்தையும் த்ரோட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு புட் 1 hand அண்டர் த பேஷண்ட்ஸ் நெக் வைல் யுவர் அதர் ஹேண்ட் டில்ட்ஸ். நீங்கள் ஒரு கையை கீழே கொடுத்துட்டு ஒரு டில்ட் பண்ண பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட்டை எடுத்து பேக்கில் வச்சுட்டு அவங்க ஹெட்டு வந்து டவுனாக இருக்கணும் as far as possible. ஸோ தட் சின் பாயிண்ட்ஸ் வந்து மட்டும் அப்வர்டாக இருக்கணும். யூ டேக் டீப் breath ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஃப்ரெஷ் ஏரை எடுத்து ஊதணும் அவங்களுக்கு. பிளேஸ் யுவர் ஓப்பன் மவுத் டைட்லி ஓவர் பேஷண்ட்ஸ் மவுத் அண்ட் க்ளோஸ் ஹிஸ் நோஸ். அவங்களோட நோஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அவங்களோட வாயோட வாய் வச்சு நீங்கள் நல்லா டீப் breath எடுத்து ஏர் எடுத்து என்ன பண்ணும், ப்ளோ விகரஸ்லி இன்டு பேஷண்ட்ஸ் மவுத் டு எக்ஸ்பேண்ட் ஹிஸ் செஸ்ட். நீங்கள் வேகமாக வந்து அப்படி ஊதுறப்ப அவங்களோட செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸாக ஊதணும். ரிப்பீட் திஸ் ப்ராசஸ் ஃபார் அபவுட் 12 times per minute if the patient is an adult. ஒரு அடல்ட்டாக இருக்கிறப்பங்க பெரியவங்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 12 times வேகமாக வந்து நீங்கள் ஏர் எடுத்து அவங்களோட வாயில் வந்து வேகமாக ஊதும்போது அவங்களோட லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி அதோட வந்து ப்ரீத்திங் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெஸ்டோர் ஆகணும். கண்டினியூ திஸ் அன்டில் நேச்சுரல் ப்ரீத்திங் இஸ் ரீஎஸ்டாப்ளிஷ்டு. இது வந்து நேச்சுரல் ப்ரீத்திங் ரீஎஸ்டாப்ளிஷ் வர வரைக்கும் நம்ம இதை செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ நம்ம பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு ப்ரீத்திங் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷனில் பார்த்திங்கன்னா லே த பேஷண்ட் ஆன் ஹிஸ் பேக், கிளியர் ஹிஸ் மவுத் அண்ட் த்ரோட், புட் 1 hand அண்டர் த பேஷண்ட்ஸ் நெக் வைல் யுவர் அதர் ஹேண்ட் டில்ஸ் ஹிஸ் ஹெட் பேக் அண்ட் டவுன் as far as possible so that the chin point upward. You can take deep breath of fresh air. Place your open mouth tightly over the patient's mouth and close his nose. Blow vigorously into patient's mouth to expand his chest. Repeat this process for about 12 times per minute if the patient is an adult.
Continue this until natural breathing is re-established. இப்போ நீங்கள் வந்து ப்ரிகாஷன்ஸ் எகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஷாக் பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட் எய்ட் என்னன்னு பார்த்தோம். நம்ம ஒரு பேஷண்ட் வந்து இது மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள எப்படி காப்பாற்றுறதுன்னு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவென்ட் எலக்ட்ரிக் ஷாக் அண்ட் டேஞ்சர் த ஃபாலோயிங் ப்ரிகாஷன் ஷுட் பி அப்சர்வ் பிஃபோர் யூஸிங் த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். எப்பொழுதுமே பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிற ஒன்று, எப்பொழுதுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க, ஜென்ரலாகவே எச்சரிக்கையாக இருங்க அதை யூஸ் பண்ணுறப்ப அப்படின்னு. ஆல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் வித் குட் குவாலிட்டி ஒயர்ஸ். நல்ல குவாலிட்டியான ஒயர்ஸ், தரமான ஒயர்களால் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படுறதில்ல. தரம் இல்லாத ஒயர்களை யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் ரீப்ளேசிங் எ ப்ளோன் அவுட் ஃபியூஸ் ஆல்வேஸ் புட் த மெயின் ஸ்விட்ச் ஆஃப். நம்ம ஒரு இடத்துல ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னா மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த ஃபியூஸை ரீப்ளேஸ் பண்ணணும். அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஃபோர் ரீப்ளேசிங் எ ப்ளோன் அவுட் ஃபியூஸ் ஆல்வேஸ் புட் த மெயின் ஸ்விட்ச் ஆஃப். அதில் ரிப்பேர் கேரி அவுட் பண்ணுறப்பையும் வேறு எந்த ஒர்க் பண்ணால் கூட சரி மெயின் ஸ்விட்சை எப்பொழுதுமே ஆஃபில் வச்சுருக்கணும். ஆல்வேஸ் கீப் த எர்த் கனெக்ஷன் இன் குட் கண்டிஷன். எர்த் கண்டிஷன் வந்து எப்பொழுதுமே கரெக்டான கனெக்ஷனாக இருக்கான்னு பார்க்கணும். சில சமயம் அந்த ஒயர் வந்து எர்த் கனெக்ஷன் ஒரே ஒரு சிங்கிள் ஒயர் ஏதாவது ஒரு மூலையில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பைப் போட்டு, அது அந்த ராடுக்கும் அந்த ஒயருக்கும் இருக்கிறது துருப்பிடிச்சி போய் அது கனெக்ஷனே இல்லாமல் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி we should check for the condition also, earth connection. Before using portable electrical things like table fan, iron box, heaters, see that these are well earthed. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு ஃபேனு, அயன் பாக்ஸு, ஹீட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெல் எர்த்தடாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணுறது. அது மாதிரி லைன் ஒயர்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி கனெக்டட் த்ரூ த ஸ்விட்ச். லைன் ஒயர்ஸ் வந்து நம்ம ஸ்விட்ச் மூலம் தான் கனெக்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு எப்போதுமே சேஃப். நம்ம வந்து இப்போ ஃபேஸ் நியூட்ரல்னு ரெண்டு நம்ம லைன் கொடுக்குறோம். அப்போ வந்து லைன் ஒயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்விட்சை எதில் கனெக்ட் பண்ணுவீங்க, நம்ம எப்பொழுதும் லைன் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ரீப்ளேஸ் இமிடியேட்லி broken or damaged switches and plugs etc. நம்ம வழக்கம் வந்து அது மேலே ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சுருவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம என்ன செய்கிறது, அதிலே அதை கண்டுக்காமல் டேமேஜாக இருக்கிறலாம் யூஸ் பண்ணுறது, அது தப்பு. ரீப்ளேஸ் இமிடியேட்லி. நம்ம அந்த ப்ரோக்கனாக இருக்கிற இப்போ சாக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்விட்சாக இருக்கட்டும், அதுமாதிரி அப்படி அதிலே யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராக்டிஸ். எ ப்ளக் பாயிண்ட் ஷுட் நெவர் பி டிஸ்கனெக்டட் பை புல்லிங் த ஃப்ளெக்சிபிள் கேபிள். நம்ம வந்து இப்போ சப்போஸ் கீழே உட்காந்துட்ருக்கோம், மேலேருந்து ஒரு கேபிளை ரிமூவ் பண்ணணும்னா ஏஞ்சி தான் போய் நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம புல் பண்ணக்கூடாது. ஷுட் நாட் புல் த ஃப்ளெக்சிபிள் கேபிள். அது நிறைய பேர் அப்படி சோம்பேறித்தனம் பண்ணிட்டு செய்கிறது தப்பு. நம்ம வந்து ப்ளக் அப்படி பண்ணுறப்ப வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸு. ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் ஷுட் பி மேட் ஒன்லி பை ப்ளக் டாப்ஸ், நாட் பை பேர் ஒயர்ஸ். சம்டைம்ஸ் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். நிறையா கனெக்ஷன்ஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பேர் ஒயர் எடுத்துகிட்டு போய் ப்ளக் பாயிண்டில் வந்து சொருவி விடுவாங்க. அதில் ரெண்டு குச்சி மாதிரி வச்சு எதாவது பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு. ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் ஷுட் பி மேட் ஒன்லி பை ப்ளக் டாப்ஸ், நாட் பை பேர் ஒயர்ஸ். வெறும் பேர் ஒயரை சொருவி வச்சுட்டு இருக்கும்போது அதை வந்து எடுக்கிறதும் ரொம்ப டேஞ்சர். அது மற்றவங்க கையில் படுறப்பையும் டேஞ்சர். ஸோ அது வந்து பேர் ஒயர்ஸில் இது வந்து நிறைய இந்த எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் பண்ணுவாங்க, பேர் ஒயர்ஸை வச்சு பண்ணுறது. அது இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ப்ளக் பாயிண்டோடு தான் எப்பொழுதுமே பேர் ஒயரை கூட யூஸ் பண்ணணும். ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம அப்படி தான் பண்ணணும். டாப்ஸ் இல்லாமல், ப்ளக் டாப்ஸ் இல்லாமல் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சர்ஸ். ஒரு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஈஸியாக ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து பேர் ஒயரை மாட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த விரல் பாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை உருவாக்கும். செக் ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆஃப் சேஃப்டி டிவைசஸ். எப்போதுமே இந்த சேஃப்டி டிவைசஸ் இருக்குது, அது வந்து ஒர்க் பண்ணுதான்னு வேற பார்க்கணும். சேஃப்டி டிவைஸ் இஸ் மென்ட் ஃபார் அவர் சேஃப்டி. இப்போ அந்த டிவைஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா இல்லையா, ஒரு எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகிறப்ப அது ஒர்க் பண்ணலைன்னா அதோட பர்பஸே சால்வ் ஆகாது. ஸோ வி ஹவ் டு செக் ஃபார் த ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆஃப் எ சேஃப்டி டிவைஸ் அண்ட் கீப் ப்ராப்பர் கண்டிஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹேண்ட் டூல்ஸ். இந்த டூல்ஸ் அப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பரான கண்டிஷன்ஸில் இருக்கணும். நம்ம இது வரைக்கும் வந்து அந்த ப்ரிகாஷன்ஸ் எகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஷாக் பார்த்தோம். இப்போ இந்த பிக்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இதை வந்து இந்த டயக்ராம் மூலம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் யூஸ் த ஸ்விட்ச் இன் ஃபேஸ் ஒயர் இன்ஸ்ட் ஆஃப் நியூட்ரல் ஒயர். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து பின். இதுதான் அந்த
பார்த்திங்கன்னா இது ஒரு சாக்லேட் காமிச்சிருக்கோம் நாங்கள். ஃபேஸு, இது நியூட்ரல், இது எர்த்து. இந்த பெரிய பின்னு தான் எப்பொழுதுமே வந்து எர்த்து பின்னு. இது 2 ஃபேஸ் நியூட்ரல். இங்கே நீங்கள் சப்ளை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு 3 பின் ப்ளக் சாக்கெட். இது வந்து நீங்கள் ஒயர் இங்கே ஸ்விட்சை எங்கே கொடுத்துருக்கணும், ஃபேஸ் ஒயரில் கொடுத்துருக்கணும். யூஸ் இட் இன் ஃபேஸ் ஒயர் இன்ஸ்ட் ஆஃப் நியூட்ரல் ஒயர். இந்த இதில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஃபேஸ் எர்த்து நியூட்ரல் ஒயர் இருக்குங்கிறப்ப இட் ஷுட் பி கிவன் ஒன்லி இன் த ஃபேஸ் ஒயர். ஆல்வேஸ் யூஸ் 3 பின் ப்ளக் இன் சாக்கெட். இந்த 3 பின் தான் யூஸ் பண்ணணும். 2 பின் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இதில் என்ன இந்த டயக்ராமில் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த ஃபிகரில் வந்து 2 எர்த் ஒயரை வந்து கனெக்ஷனே பண்ணல. ஒரு பேராக உள்ளது ப்ளக் டாப் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஒயரை எடுத்து அப்படியே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இன்சர்ட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. எர்த் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கல, 2 ஒயரை எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஆல்வேஸ் யூஸ் ஏ 3 பின் ப்ளக் இன் சாக்கெட். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெர் ஷுட் பி நோ ஜாயின்ஸ் இன் ஒயர்ஸ் ஆர் கேபிள்ஸ். தட் இஸ் இப்போ இந்த கேபிள் இருக்குது, இந்த கேபிளில் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் நம்ம பண்ணவே கூடாது. இன்கேஸ் எமர்ஜென்சி ஏதோ யூஸ் பண்ணணும்னா கூட டேப் போட்டிருக்கணும். நம்ம இன்சுலேஷன் டேப் போடாமல் இந்த இடத்துலலாம் இப்படி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நோ ஜாயின்ஸ் இன் ஒயர்ஸ் ஆர் கேபிள்ஸ். there should be some டேப் ஏதோ போட்டிருக்கணும். இல்லைனா நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி பார்த்துட்ருக்கோம். எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் எர்த்திங்னா என்ன, ஒய் ஷுட் வி கோ ஃபார் எர்த்திங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எர்த்திங்னா என்ன, அதோட ப்ரிகாஷன்ஸ் எகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஷாக் தான் பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் ஃபஸ்ட் எய்டு, சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு ஷாக் அடிபட்டாங்கன்னா அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட் எய்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம். அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்குறதுன்னு பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எப்படி இந்த டயக்ராம் மூலமாக எப்படி ஜாயின்ஸு ப்ரிகாஷன்ஸ்னு பார்த்துட்ருக்கோம். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.